ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பெருசாக ஒரு செயின் எடுத்துக்கலாம். இப்போது பெருசாக செயின் எடுத்தோம் இல்லையா, இப்போது அந்த செயினுக்குள்ளே இருந்தே பக்கத்தாலேயே இன்னொரு செயின் எடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ பெருசாக ஒரு செயின் எடுத்தோம். இப்போ அது பக்கத்தால் அது செயினுக்குள்ளே இருந்தே அது பக்கத்தால் இன்னொரு செயின் எடுக்கிறோம். ஓகே, இப்போ எடுத்துட்டோம். இப்போ இந்த எடுத்த செயின் இருக்கு இல்லையா, இப்போ அந்த செயினுக்குள்ளேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயினை பிடிச்சிக்கணும், நீடிலால் பிடிச்சிக்கணும், கீழே ஜரியை இழுக்கணும். ஓகேவா? இப்போது இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 செயின் போட்டுட்டு எண் நாட்டு போட்டு காட்டுறேன். இப்போது பெருசாக ஒரு செயின் எடுத்துட்டோம். இப்போது பெருசாக எடுத்த செயின் பக்கத்தாலேயே இன்னொரு செயின் அந்த செயினுக்குள்ளே இருந்து எடுக்கணும். பக்கத்தாலேயே அந்த செயினுக்குள்ளே இருந்தே பக்கத்தாலே இன்னொரு செயின் எடுக்கணும். இப்போது இன்னொரு செயின் எடுத்தாச்சு. இப்போ எடுத்தோம் இல்லையா, இப்போ எடுத்த செயினில் அந்த செயினுக்குள்ளே இருந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த அந்த செயினை பிடிக்கணும். நீடிலால் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சு இழுத்துடக்கூடாது. நீங்கள் நீடிலால் அதை அப்படியே பிடிச்சி தான் வச்சுருக்கணுமே தவிர இழுத்துடாதீங்க. கீழே இருக்கிற ஜரியை மட்டும் இழுங்க. இப்போது தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு செயின் எடுத்துருக்கேனா, இப்போ பக்கத்தாலேயே இன்னொரு செயின், அதுக்குள்ளே இருந்து இன்னொரு செயின் எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா, இப்போது இந்த செயினுக்குள்ளே இருந்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, இப்போது அந்த செயினை நீடிலால் நான் பிடிச்சிருக்கேன். கீழே ஜரியை இழுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ஒரு செயின் எடுக்கிறேன்னா, ஒரு செயின் எடுத்துட்டேன். இப்போ அந்த செயினுக்குள்ளே இருந்து பக்கத்தாலேயே இன்னொரு செயின் எடுக்கிறேன். இப்போ எடுத்த செயின்லேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ அந்த செயினுக்குள்ளேருந்து இப்போ ஃபஸ்ட்டு போட்ட செயினை அப்படியே நீடிலால் பிடிக்கிறேன். அப்படியே மேலே அப்படியே நீடிலால் பிடிக்கிற, கீழே ஜரியை இழுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.